திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வைர தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தகவல்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். இந்த வைர தேரோட்டத்தின் சிறப்புகள் என்ன? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான அந்த திருவிழாவானது கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவிலை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று காலை 7:30 மணி அளவில் இந்த வைர தேரோட்டமானது தொடங்கியது. இதில் பங்கேற்பதற்காக திருப்பரங்குன்றம், திருமங்கலம் மட்டுமின்றி விருதுநகர், சிவகங்கை என பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு இந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பாத யாத்திரையாக வந்து சேர்ந்தனர். இந்த நிலையில் இன்று காலையில் இந்த தேரோட்டம் நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த சிறிய வைரத்தேரை வடம் பிடித்து அரோகரா கோஷம் முழங்க இழுத்தனர். இந்த தேரானது ரத வீதிகளில் மட்டும் உலா வரும். தொடர்ந்து முன்னதாக பார்த்தோமேனால் இந்த சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் 16 கால் மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த இந்த சிறிய வைரத்தேரில் எரிந்து எழினார். அங்கு இந்த பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க இந்த தேரானது தற்போது பவனி வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவில் கோவிலில் பால தீபம் ஏற்றப்பட்டு மலை மேல் மகாதீபம் ஏற்றப்படும். இந்த மலை மேல் தீபம் ஏற்றுவது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் பாதுகாப்பிற்காக 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.